மானாவாரி பயிர்களுக்கு உடனடியாக பயிர் காப்பீடு செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி அடுத்த காவிரிப்பட்டினத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், விவசாயிகளுக்கு மானியம் வழங்க வேளாண் பட்ஜெட்டில் 100 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விளையக்கூடிய ராகிக்கு காப்பீடு கொடுக்க முடியும், கடலைக்கு கொடுக்க முடியும், மக்காச்சோளத்துக்கு கொடுக்க முடியும். இப்படி பல்வேறு மானாவாரி பயிர்களுக்கு காப்பீடு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த அரசு ஒரு விளம்பரத்தை மட்டும் கொடுத்துவிட்டு விவசாயிகளிடத்திலே விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தவில்லை. அருகாமையில் இருக்கின்ற ஆந்திர மாநிலத்தில் அந்த மாநிலத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தை ஒரு பைலட் புரோகிராமாகவே நடத்தியிருக்கிறார். அந்த துறையைச் சேர்ந்த அனைத்து அலுவலர்களையும் நேரடியாக விவசாயிகளிடத்தில் சென்று 1 ஏக்கர் கூட அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக துரிதமான நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அதே போல தமிழக அரசும் இதே போன்ற துரிதமான நடவடிக்கை எடுக்க வேண்டும்.